வராகி அம்மன் என்பவர் அன்னை துர்கா தேவியின் ஒரு அம்சமாவார். ஒரு சமயம் இரத்தபீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்கா தேவி போரிட்ட பொழுது தன்னிடமுள்ள மகா சக்தியை 7 பாகங்களாக பிரித்து 7 சப்த கன்னியர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்தபீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன. அதேபோன்று திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம்தான் வராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகின்றது. காட்டுப்பன்றியின் தலையும் மனித வடிவில் இருக்கக்கூடிய பெண் உடலமைப்பையும் இவர் கொண்டிருப்பார். சிம்ம வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு இவர் காட்சி கொடுக்கிறார். ஸ்ரீ சக்கரம், திரிசூலம், கதாயுதம், சங்கு, அங்குசம், அபய மற்றும் வரது முத்திரைகளோடு 8 திருக்கரங்களில் காட்சியளிக்கிறார். சப்த கன்னியர்களில் 5வது தேவியாக இருப்பவர் ஸ்ரீவராகி அம்மன். தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீவராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி, பௌர்ணமி திதிகளும் வராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கின்றன. ஓம் வாம் வாராகி நம ஓம் ரும் சாம் வாராகி கன்யகாய நம எனும் மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை தீபம் ஏற்றி 108 முறை துதித்து வருபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும்.